2026 சட்டமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இறையாண்மையை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் துரைமுகம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளரும் சென்னை மண்டல பொறுப்பாளருமான ராசா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் திமுக சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரான சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் துரைமுகம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பாகநிலை முகவர்கள், திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, தமிழகத்தை அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், ராமர் கோவிலுக்கு போகலாம், சிவன் கோவிலுக்கு போவோம், முருகன் கோவிலுக்கும் போவோம், அது எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஜனநாயகம் என்று வந்தால் திராவிடத்துடன் தான் இருப்போம் என்கின்ற அளவிற்கு தமிழகத்தை உருவாக்கி உள்ளார்கள். மேஜைக்கு கீழ் தவழ்ந்து வந்து ஆட்சி பிடித்தவர் அல்ல நம்முடைய தமிழக முதலமைச்சர். ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக பரிமாணம் கொண்டு இந்த இரண்டிலும் முதுமை பெற்று இன்று திமுக கட்சியினுடைய தலைவராக, ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவுடைய இறையாண்மையை, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய மகத்தான தேர்தல் என்பதை மனதில் வைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.